மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம். எஸ் சார், நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வானிலை ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, மோசமாக போகுதுன்னா சொல்கிறாங்க. கரெக்டாக. அதேமாதிரி பங்குச்சந்தையிலையும் சம்டைம்ஸ் ரெட் அலர்ட் வருது. திடீர்னு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. அது வர்றதுக்கு முன்னாடி ஏன் பங்குச்சந்தை நிபுணர்களால் கொடுக்க முடியல, இல்லை கொடுக்க முடிஞ்சும் கொடுக்காம இருக்காங்களா? வானிலை அறிக்கையை நீங்கள் ரொம்ப நம்புறீங்கன்னு தெரியுது. எத்தனை முறை பள்ளி விடுமுறை விட்ட பிறகு மழை கரெக்டாக நின்றுருக்கு, அல்லது மழை வந்துதான் மழை வரும்னு பள்ளி விடுமுறை விட்டால் அன்றைக்கி வராது. அவசியம். ஸோ வானிலை அறிக்கையும் அப்படி தான். அந்த மாதிரி உத்தேசமாக ஒரு குத்து மதிப்பாக தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இயற்கை நம்ம கண்ட்ரோல் இல்லை. அது மாதிரி தான் இதுலேயும் கோடிக்கணக்கான மனங்களின் சங்கமம் அது பங்குச்சந்தைங்கிறது. கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்க, எதுக்கு பயப்படுவாங்க. ஜவேரி பஜாரில் பாம்பேயில் ஒரு குண்டு வெடிக்குது 11:30 மணிக்கு. அப்போ இந்த வாட்ஸ்அப் மாதிரி இன்னொரு மெசேஞ்சர் இருந்தது, ஞாபகம் இருக்குது. அதில் செய்தி வந்த உடனே பேனிக்கில் பாம்பேயில் பாம்பு பிளாஸ்டான்னு சொல்லிட்டு பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது 1/2 மணி நேரத்தில். சரி, இனிமேல் அவ்வளோதான் நினச்சா அடுத்த 1/2 மணி நேரத்தில் பங்குச்சந்தை திரும்ப மேலே ஏறிடுச்சு. யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி முதல்ல எதுக்கு ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆனால் எதுக்காக இறங்கணுங்கிறது ஒரு கேள்வி. இவ்வளோ பெரிய நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது, ஒரு கொஞ்சம் கவலைக்கக்கூடிய விஷயங்கிறது வேறு. பட் இது மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஒன்று. ஆனால் இதையும் தாண்டி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சர்வதேச அளவுலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தரகு நிறுவனங்கள், மிகப்பெரிய முதலீட்டு அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வரக்கூடிய ஆண்டு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதற்கான அடிப்படை காரணம் என்ன, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இப்படி இருக்கும். இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி இருந்தால் அதில் இந்தந்த நிறுவனங்கள் இந்த துறை பயன்பெறும், அந்த துறையில் இந்தந்த நிறுவனங்களுக்கு இவ்வளோ வியாபாரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ அதிகரித்தா இவ்வளோ லாபம், இந்த அளவுக்குலாம் கூட கணக்கு போட்டு நிறைய நிறுவனங்கள் அப்படி தான் டார்கெட் சொல்கிறாங்க. இந்த பங்கு அடுத்த வருஷம் இவ்வளோ விலைக்கு போகணும்னு எப்படி சொல்கிறாங்க முன்கூட்டியே. அது போகாமல் இருக்கலாம், போகலாம், ரெண்டும் நடக்கலாம். பட் ஆனால் சொல்கிறாங்க. சொல்லாமல் இல்லையே நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி மழை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு மழை வரலாம் வராமல் போகலாங்கிற மாதிரி தான் அதுவும். அதை வி ஷுட் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஏன்னா அது சொல்கிறவர்கள் மழை வரும்னு சொன்னால் நான் கடையிலலாம் நீங்கள் பொருளை வாங்கி வச்சுப்பீங்க, எனக்கு வியாபாரம் ஜாஸ்தி ஆகும்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இதுலேயும் சில தவறான எண்ணங்களோடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். வி ஷுட் டூ அவர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. அப்படி தான் நான் நினைக்கிறேனே தவிர, நம்ம எதை கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை என்ன ஆகுங்கிறது எங்கேருந்து வருது, அது டெரிவேட்டிவ், ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். நாட்டினுடைய மக்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது, நாட்டுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது, மக்களுடைய வாங்கும் சக்தி எப்படி இருக்குது, கடன் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, சேமிப்பு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, செலவு செய்யக்கூடிய அவருடைய நோக்கம் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குது, ஹேபிட் எப்படி மாறி இருக்குது, இதுதான் பங்குச்சந்தையை நிர்ணயிக்கும். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே அவதானித்தால் போகிறோம், நல்லா நம்ம பண்ண முடியும், நம்மளாலே கணிக்க முடியும். ரிலேட் வரப்போது நிச்சயமாக பண்ண முடியும். பாஸ்கருங்கிற நேர் பெஸ்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது போர்ட்டல் இருக்கான்னு கேட்டிருக்காரு. செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் அனலிஸ்டையோ கண்டுபிடிக்கிறது சுலபம். sebi.gov.in அப்படிங்கிற செபியினுடைய இணையதளத்தில் போய் ரிஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ் ஆர் ரெக்கக்னைஸ்ட் இன்டர்மீடியரிஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய NISM பரீட்சை எழுதி அவர்களிடம் பதிவு செய்தவர்களுடைய பட்டியல் முழுக்க இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் கோஆர்டினேட்ஸோடு இருக்குது, அவங்களுடைய முகவரி எல்லாமே இருக்குது, அதில் பார்க்கலாம். பட் அவர் அதை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அதில் யார் நல்லவர் கெட்டவர்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. அது ரொம்ப கடினமான ஒரு கேள்வி. நம்ம இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடம்பினுடைய ஆரோக்கியம். அதில் பிரச்சனை வரும்பொழுது ஒரு டாக்டர் நம்ம எப்படி கேட்டு போகிறோம், கிட்டத்தட்ட அதே தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் யார்ட்டையாவது கேட்குறோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ யாரை போய் பார்த்தீங்க, அவர் எப்படி இருந்தார், கட்டணங்கள் நியாயமாக வாங்குறாரா, நேர்மையாக பார்க்குறாரா, தேவையில்லாத மருந்து எழுதி கொடுக்குறாரா, இப்படி பல விஷயங்களை கேட்குறோம். அந்த வாய் வழியாக நம்ம கேட்டு தான் போகிறோம். இத்தனைக்கும் இந்த டாக்டர் நான் நல்ல டாக்டர், இந்த டாக்டரை விளம்பரப்படுத்திக்கிறாரா, பண்ண முடியாது. அவர்களுக்கு அந்த மருத்துவத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஒரு விளம்பரப்படுத்தப்படாத, ப்ரொமோட் பண்ணப்படாத ஒரு விஷயத்துக்கே ஒரு நல்ல டாக்டர் தேர்ந்தெடுத்து ஒரு கட்டத்தில் நம்ம செட்டில் ஆகிடும், இவர் தான் நமக்கு டாக்டர் அப்படின்னு. இது எல்லா விளம்பரம் ரோட்டுக்கு ரோடு விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல தரவுகள் இருக்குது. இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளியே போட சொல்கிறாங்க. போன வருஷம் நான் இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் என்னுடைய முதலீட்டாளருக்குன்னு. இதை நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க, நம்ம நம்ப மாட்டோம், அல்லது தவறாக சொல்லலான்னு இதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஏஜென்சி வந்துருச்சு. ஓகே, இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சொல்கிறது கரெக்டு தானா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொல்கிறது கரெக்டு தானா, இந்த உள்ளோடு இவ்வளோ வருமானம் வந்திருக்கா போன வருஷம், 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் 5 வருஷத்துல கிளைம் பண்ணுறது உண்மைதானா அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ கேர் ரேட்டிங் மாதிரி ஏஜென்சிஸ் ஒரு தனி நிறுவனத்தை, தனி அமைப்பை துவங்கி இருக்கிறார்கள். ஸோ அப்படி தான் நம்ம இது போக முடியும். நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரியோ, பொண்ணுக்கு பையன் பார்க்குறாங்கன்னா, அந்த காலத்தில் உறவினர்கள் நெருக்கமாக இருந்தோம், நட்பு நெருக்கமாக இருந்தது. சின்ன குழந்தையிலேருந்து இந்த பொண்ணோ பையனையோ பார்த்துருப்போம், எப்படின்னு நமக்கு தெரியும்.
இன்னைக்கு யாரும் பையனையோ பொண்ணையோ கூட்டிக்கிட்டு எந்த கல்யாணத்துக்கும் வர்றதில்லை, யாருக்கும் எதை பற்றியும் தெரியறதில்லை. அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு வாழ்க்கையே நம்ம அமைச்சுக்கிறோம். அப்போ அதே மாதிரியான ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான் இதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அதை கட்டணம் ஏதாவது இருக்குங்களா சார்? நிச்சயமாக கட்டணம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தரகு நிறுவனத்திடம் போனால் அவங்க வந்து கட்டணம் வசூலிக்கிறது இல்லை. அவர் தரகு கட்டணம் மட்டும்தான் வசூலிப்பார்கள். பங்கை வாங்கினாலோ விற்றாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினா விற்றா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்துரும். நீங்கள் இதே வந்து செபியிடம் பதிவு பெற்ற ஒரு முதலீட்டு ஆலோசகர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து உங்கள் லைஃபுக்கே ஒரு மேப் போட்டு கொடுப்பார். அந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் அட்வைஸும் கொடுக்க முடியும். ஒரு ப்ராடர் அட்வைஸ், உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு எவ்வளோ காப்பீடு தேவை, ஆயுட் காப்பீடு எவ்வளோ தேவை, மருத்துவ காப்பீடு எவ்வளோ தேவை, நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இந்த காப்பீடை கட்டிக்கிட்டு இருக்கணும், எப்போ அதை நிறுத்தலாம், ஒரு பூரண நிதி சுதந்திரம் பெறுவதற்கு உங்களுக்கு தேவையான கார்பஸ் எவ்வளவு, உங்கள் வாழ்க்கையின் இலக்குகள் என்ன, உங்கள்கிட்ட தரவுகளை பெற்று எத்தனை குழந்தை இருக்குது, அதனுடைய படிப்புக்கு எவ்வளோ தேவை, அதனுடைய திருமணத்திற்கு எவ்வளோ தேவை, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவை, அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும், இப்படின்னு ஒரு கம்ப்ளீட் மேப்பே போட்டு கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு கட்டணம் போடுவாங்க. நிச்சயமாக இவ்வளோ உழைப்பு அதுக்குள்ளே போகும்பொழுது, ஏன்னா ஒரு சிட்டிங்கில் இது நடக்காது. முதல்ல வாங்கிக்குவாங்க, அப்புறம் அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து வெளியே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தங்கத்தில் முதலீடு செய்யணும்னா அதுக்குள்ளே ஆள்கிட்ட போய் நீங்கள் முதலீடு செய்யலாம். அவர்கள்ட்ட முதலீடு செய்யக்கூடாது, செய்கிறது இல்லை பொதுவாக. ஏன்னா அதுக்கு செபி கிளியராக சொல்லியிருக்காங்க, யார்கிட்ட ஆலோசனை பெறுகிறீர்களோ அவர்கள் வந்து அந்த முதலீட்டை கையாளக்கூடாது. செபியிடம் பதிவு பெற்ற முதலீட்டாளராக ஆலோசகராக இருந்தால். அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போய் போடலாம். அதுக்கு தனி கட்டணம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கம்பெனி கட்டணம் கொடுத்துரும், நம்ம கொடுக்குற பணத்திலிருந்து. இவருக்கு தனி கட்டணம். அந்த காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த புதில் 5000 10,000லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது அதிகமாகிடுச்சு. அதோட வேறு விதமாகவும் கையாளுகிறார்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீடு எவ்வளவோ அந்த அளவில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கட்டணமாக பெற்றுக்கொள்பவர்களும் இருக்கார்கள். நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, ஒரு முறை வந்து ஆலோசனை வாங்கிட்டேன், எனக்கு இனிமேல் ஒரு தேவையில்லைன்னு போயிடுறாங்க. அது தப்பு. எப்படி ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கவர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா பிளட்டு சுகர் இருக்கவங்க அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கணுமோ, பீரியாடிக்கலாக 6 மாதமோ 3 மாதமோ வருஷத்துக்கு ஒருக்காவோ, அது மாதிரி நமக்கும் மானிட்டர் பண்ணி நம்ம ஆர்வி ஆன் ரைட் டைரக்ஷன், நம்ம எதிர்பார்த்த திட்டமிட்டபடி தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா, மாற்றி அமைக்கணுமா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு குழந்தைன்னு போட்டு திட்டம் போட்டிருப்போம், திடீர்னு 2வது குழந்தை பிறந்திருக்கலாம். அல்லது நம்ம வந்து இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்க போகிறான்னு சொல்லி நம்ம ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எடுத்திருப்போம். திடீர்னு அந்த குழந்தை வந்து இப்போ +2 முடிச்சோன்னு நான் மருத்துவம் படிக்கணுங்கிற அட்மிஷன் கிடச்சிருச்சு. அப்போ நம்முடைய பிளானே கொலாப்ஸ் ஆகிடும், மாறிடும். அப்போ நமக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அவரோடு நம்ம தொடர்பில் இருக்கணும். அதற்கான கட்டணத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அது ஒர்த்தான்னு பார்த்துக்கணும். என்னுடைய முதலீடே 1 லட்சம் 2 லட்சம்னா அந்த கட்டணத்துக்கு அது ஏற்றதில்லை. அது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பார்த்துட்டு பண்ணணும். ஓகே, இப்போ பல பேர் ஏஐலே கேட்கலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், அது இன்னும் பெஸ்ட்டாக கூட சொல்லணும் அப்படின்லாம் கூட. கூகுள் மருத்துவர் மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு உடம்பு சிம்டமை போட்டு பாருங்கள், எந்த வயசில் இருக்காலும் சிம்டமை போட்டு பாருங்கள், கடைசியில் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடணும். இப்படி இருந்தால் அது, அப்படி இருந்தால் இது, நமக்கு எல்லாமே இருக்க மாதிரியாவே இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு ஒரு தனி நபரோடு நாம் வந்து பேசி நம்முடைய இதை அவர் முழுக்க உள்வாங்கி கொண்டு சொல்கிறதுங்கிறது வேற, ஒரு மெஷின் சொல்கிறது வேற. மெஷினுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. இந்த தனி நபருங்கிறவர் நம்மோட அடுத்து 10-20 ஆண்டுகள் பயணிக்க போகிறவர். நாளைக்கு நம்ம முகத்தில் முழிக்கணும். நம்ம அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் கேட்குறோம். நான் சொல்கிறதெல்லாம், நான் சொல்கிறது இந்த நிறுவனத்தில் இருந்தேன், அடுத்த 5 வருஷம் கழிச்சு அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி, என்னப்பா நீ கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே சரியில்லைம்பீங்க. அப்போ சொல்லுவார் அவர், அதான் சார் அது சரியில்லை அந்த நிறுவனம், அதனால தான் நான் இந்த நிறுவனத்துக்கு மாற்றிட்டேன், இப்போ இந்த நிறுவனத்தில் போடுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளும் வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மோடு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இவரும் பயணிக்க போகிறவரை இருக்க ஆள்கிட்ட தான் நம்ம அந்த தொடர்பு வச்சுக்கோம். ஃபைன் சார். இப்போ சின்ன வயசாக இருக்கவங்க போகலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன வயசு தானே அது, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன சார், அவங்களும் அட்வைஸ் கேட்டு பண்ணலாம்ல? எல்லாமே ஏஜ் ஏதாவது லிமிட் இருக்கா? எனக்கு தெரிந்த நான் வந்து என்னுடைய தந்தைக்கு 65 வயது இருக்கும்பொழுது நான் வந்து வெளிநாடு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அவர் பல ஆண்டுகள் வந்து கப்பலில் போயிட்டு வந்தவர், பர்மா மலேசியா இருக்கலாம். அவர் வந்து நான் விமானத்தில் போகிறேன்னு உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன் கப்பல் இல்லையா, நான் போகிற இடம் ஜெர்மனி, இங்கேருந்து கப்பலில் எப்படி போகிறது, ஏன் போகக்கூடாதா, எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னாரு. அதற்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் இருந்தார். நான் இதுக்கு பயந்துக்கிட்டு பயணப்படாமல் இருக்க முடியுமா, அல்லது அவர் என்னை போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வந்து 65 வயது ஒரு வயது கிடையாது, அல்லது 45 வயதுலாம் வயது கிடையாது. நீங்கள் அதற்கப்புறம் 30 ஆண்டு காலம் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா 3இல் 2 பங்கு வாழ்க்கையை முடித்திருக்கிறீர்கள், இன்னும் 1 பங்கு வாழ்க்கை மீதம் இருக்குது. 30% மேலே இருக்குது மிச்சம். இதுதான் இந்தியாவில் ஒரு பயம் எனக்கு என்னென்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் there is a danger of some of us outliving our savings. நாம் சேமிப்பை தாண்டி அதிக காலம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மருத்துவ அட்வான்ஸ்மெண்ட்னால, அதிக செலவுகள்னால. அதனால தான் நம்ம வந்து சேமிப்பை பற்றி திரும்ப அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம்.
தி டார்க் நிம்பூஸுங்கிற அக்கௌண்ட்லேருந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கோல்டு வந்து கவர்மெண்ட் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அது உண்மையாக வந்து கேட்டிருக்காரு. அதற்கு உரிய விலையை விட ஒரு ப்ரீமியம் கொடுத்தாங்கன்னா நானே கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படியெல்லாம் வந்து அரசு வந்து ரீபர்ச்சேஸ்னால் ஆப்ஷனலாக தான் இருக்கும். இருந்தது விலை நல்ல விலையாக இருந்தால் தனியார்கிட்ட கொடுக்குறத விட அவர்கிட்ட கொடுக்குறது நல்லது தான். பட் கட்டாயப்படுத்தி ஆம்ட்விஸ்ட் பண்ணி வாங்குறதுங்கிறது சட்டத்திட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, அடிப்படை விதிகளை மீறக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை பண்ணுவாங்கன்னு அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. சட்டத்தையே மாற்றி அமைத்து வாங்குவார்கள்னா ஓட்டு வேணும்ல. அதனாலே நீங்கள் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு உறுதியாக, நான் தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன் அந்த வேலைக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அதற்கான வாய்ப்பை அவர்கள் கொடுக்கலாம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தார்கள். அது நீங்கள் தங்கத்தை சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பாண்டு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் அட்ராக்டிவ் ஆக்கி நான் அதிக வட்டி கொடுக்குறேன், ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறத விட இதில் கூட கொடுக்குறேன் அப்படிலாம் ஏதாவது சொல்லி டெம்ப் பண்ணலாம் நம்ம போய் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் நேரடியாக நம்ம கையில் இருக்கிறத பறிமுதல் செய்வார்கள்ன்ற அளவுக்குலாம் பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன் சில வீடியோஸில். அதெல்லாம் வந்து தவறாக வீணாக வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. இன்னும் இந்த நாட்டுக்கு ட்ரம்ப் அதிபர் அல்ல, நிறைய மாநில அரசுகள் இருக்குது, மாநில உரிமைகளை பேசக்கூடிய அரசுகள் பெரிய அளவில் இருக்குது. மத்திய அரசாங்கம் அப்படி செய்யக்கூடிய அரசாங்கமாக நான் கருதலை. ஏன்னா ஓட் பாலிட்டிக்ஸில் இந்தியாவில் வந்து தங்கம்ங்கிறது வந்து ஒரு கலாச்சாரம். நீங்கள் வேறு எது படிப்பு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, ஆனால் தங்கம் இல்லாமல் பொண்ணுக்கு படிப்பாக தங்கமான தங்கத்தை சேர்க்குற சமுதாயமாக இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. நான் அதுக்கு எதிரானவன், அது வேறு விஷயம். பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்போ அந்த சமுதாயத்துட்டு போய் நீ எடுக்கிறேன்னு சொன்னால் ஓட்டு கிடைக்குமா? இருக்கும். அரசாங்கத்துக்கு என்ன சார் தேவை ஏற்பட போகுது? ஒரு வீட்லேயும் வந்து தங்கத்தை வாங்குற அளவுக்கு என்ன தேவை ஏற்பட்டுற போகுது அரசாங்கத்தில்? அப்படி இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், மக்களுக்கு என்ன தேவை இருக்குது தங்கத்தை வச்சுக்கிற அளவுக்கு? மக்களுக்கு படிக்கிறதுக்கான தேவை இருக்கா? இருக்கு. பூரண நிதி சுதந்திரம் பெறுவோம், படிப்பதன் மூலமாக அறிவு கிடைக்குது, நாலேஜ் கிடைக்குது, சம்பாதிக்க முடியும், அடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டாம், சுதந்திரமாக இருக்கலாம், இருக்குது. ஒரு வீடு தேவைப்படுதா? அதுக்கு பொருளாதார தேவை இருக்குது, குடியிருக்கணும், வீடு நமக்கு வேணும். உடை தேவைப்படுகிறதா? உணவு தேவைப்படுகிறதா? தேவைப்படுது. தங்கம் எதுக்கு தேவைப்படுது? இந்த கேள்வி எல்லாருக்கும் கேட்கலாம். நமக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தான் அரசாங்கத்துக்கும் தேவைப்படுகிறது. தன்னை அமெரிக்கா மாதிரி மற்ற பன்னாட்டு அந்த டாலர் ரிசர்வ்ஸுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம தனிநபர்களுக்கு சொல்கிறோம். அரசுக்கும் அந்த மாதிரி தான். அதை நம்மகிட்ட தான் வாங்கணுமாங்கிறது தான் கேள்வி. அதை சர்வதேச சந்தையிலேருந்து வாங்கலாம், வேறு பல வழிகளில் அவர்கள் வாங்கலாம். இன்சென்டிவைஸ் பண்ணி எங்கிட்டேருந்து வாங்கட்டும், கொடுக்கக்கூடிய முதலாளாக நான் இருப்பேன். இன்சென்டிவைஸ் பண்ணி வாங்கினா ஓகே. அதில் வந்து இந்த அம்னெசிட்டி ஸ்கீம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ தங்கம் இருந்தாலும் டிக்ளேர் பண்ணுங்கள், ப்ரொவைடட் அதில் ஒரு 1/3 அரசாங்கத்திடம் வரியாக கட்டுறதுக்கு பதில் தங்கமாக கொடுத்துட்டீங்கன்னா பாக்கி 2/3 நான் டேக்ஸ் போட மாட்டேன். இப்படியெல்லாம் ஏதாவது புதுமையாக வித்தியாசமாக திங்க் பண்ணி கொண்டு வரலாமே தவிர பிளாக் மணி வைத்திருப்பவர்கள், பிளாக் மணியை தங்கமாக மாற்றி வைத்திருப்பவர்களுக்கு இருக்குமே தவிர சாமானிய மக்களிடம் இது எப்படின்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு 250 கிராமுக்கு மேலே 500 கிராம் மேலே தங்கம் வச்சுக்க முடியாத அரசு பறிமுதல் செய்திடுமால அப்படின்னாங்க. ஆமாம் சார். முழுக்க அது வந்து தவறான ஒரு விஷயம். அரசாங்கம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தனிநபர் வந்து ஒரு வீட்டில் ஆண் இருக்காங்கன்னா 250 கிராமுக்கு மேலே, திருமணமான பெண் இருந்தால் 500 கிராமுக்கு மேலே, அந்த மாதிரி சில இது சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இருக்கிறத வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட் போகிறாங்க அல்லது ஒரு அரசு அங்கே விசிட் பண்ணி இது ரைட் பண்ணுறப்ப அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, ஆவணங்கள், தங்கம் எல்லாத்தையும். முன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு இந்திய குடும்பங்களில் ஒரு 500 கிராம் தங்கம் ஒரு பெண்மணினா வைத்திருப்பார், ஒரு 250 கிராம்னா ஆண் வைத்திருப்பார். அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிறத வேணால் நீங்கள் எடுக்கலாம். அப்போ அதை எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, வேணா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுக்காதீங்க, இதை விட்டு வைங்கன்னு இதுதான் அரசாங்கம் சொன்னது. சொன்ன அரசாங்கம் யாரு? 1992 சிபிடிடி சர்க்குலரில் இது வந்தது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். அன்னைக்கு எந்த அரசாங்கம் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை போய் அதை ஒரு செய்தியாக்கணும். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அதை பெருசாக்கி உடனே அரசாங்கம் இப்படி ஒரு சர்க்குலர் ஆணையிட்டிருக்காங்களாம், தங்கத்தை 500 கிராம் மேலே தான் எடுத்துட போகிறாங்களாம். அந்த மாதிரி தான் இது. எல்டிசிஜியை ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குது, அது உண்மையான வந்து கேட்டிருக்காரு கிருஷ்ணகுமாருங்கிற நேயர். அகைன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதை ரிமூவ் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிருக்காரு. இதை அறிமுகப்படுத்தினதே இப்போ தான், சில ஆண்டுகளுக்கு முன்பு தான். இதை இது முன்னால் எடுத்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு பதிலாக அரசுக்கு ஏற்படக்கூடிய வரி இழப்பை சரி செய்வதற்காக செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, எஸ்டிடின்னு. இப்போ எஸ்டிடியும் இருக்குது, எல்டிசிஜியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால எஸ்டிடியை ரிமூவ் பண்ணணுங்கிற கோரிக்கை இருந்தது. ஆனால் அது நடக்கலை. அது அரசாங்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸுங்கிறது வந்து ஒவ்வொரு பங்கு நீங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதிக வணிகம் நடக்கிறதுக்கு அதிக வருமானம். நீங்கள் லாபம் சம்பாதிச்சாங்கன்னா நஷ்டமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு, அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க.
அதனால எல்டிசிஜி வந்த பிறகு எடுக்கணும்னா எடுக்க மாட்டாங்க. எல்டிசிஜியை அந்த லிமிட் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அதை ஒருவேளை அதிகப்படுத்தலாம் கீழ் நடுத்தட்டு மக்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, அல்லது டிவிடெண்ட் இன்கம் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குள்ளே சேர்க்கலாம். அதனால இந்த டிவிடெண்ட் இன்கம் ஒரு கொஞ்சம் வரி விலக்கு பெறும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு 20%, 30%, 10% டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க சிறு முதலீட்டாளர்கள் கூட, வருமான வரி விளம்புக்குள் தாண்டும் பொழுது கட்டுறாங்க. ஸோ அதனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை முழுமையாக ரிமூவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலை. ரிமூவ் பண்ணால் அது சரியானதாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது அந்த பங்குச்சந்தையில் பங்கை வாங்கி இழப்பை சந்திப்பவர்களும் கட்டுறாங்க. ஆனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது லாபம் சம்பாதிப்பவர்கள் மட்டுமே கட்டக்கூடியது. அதனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தொடர்றதை பற்றி எனக்கு எந்த அபியூஷனும் இல்லை. தொடரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த லிமிட்டை வேணால் ஏற்றி அமைக்கலாம். சிறு முதலீட்டாளர்கள் பாதிக்காத அளவுக்கு அவருடைய லாபம் 1.5 லட்சத்துக்கு பதில் 1.5 லட்சமோ 2 லட்சமோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம். டிவிடெண்ட் இன்கம் அதுக்குள்ளே சேர்க்கலாம் சிறு முதலீட்டாளர்களுக்கு. அப்படி தான் பண்ணலாமே தவிர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை எடுக்கிறதுக்கு எதிரானவன் தான். சம்பாதிக்கிறவர்கள் பணங்கள் வரி கட்டணும். ஆனால் சம்பாதிக்காதவர்களும் வரி கட்டணுங்கிறது ஜிஎஸ்டி மாதிரி இந்த எஸ்டிடி. ஜிஎஸ்டினா சென்ட்ரல் எக்ஸைஸும் அப்படி தான் இருந்தது. உடனே ஜிஎஸ்டி நம்ம திட்ட வேண்டாம். சென்ட்ரல் எக்ஸைஸும் அப்படி தான், சேல் டேக்ஸும் அப்படி தான் இருந்தது. அது மாதிரியான ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அது எஸ்டிடியை எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்க மாட்டார்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ரிலாக்ஸேஷன் வருமானம் வரலாம், ஆனால் ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பட்ஜெட் தான் அதுக்கான இதை சொல்ல பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போய் பார்ப்போம் சார். லோகநாதன்கிற நேயர் டாக்ஸ் பெனிஃபிட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் தொடர்ந்து போடுறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல ரிட்டர்ன் வருமா எதிர்காலத்துலையும் கேட்டிருக்காரு. ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இஎல்எஸ்எஸ் நானும் பார்த்தேன். ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீமுக்கான பெனிஃபிட் இப்போ செக்ஷன் 80C இருக்குது. பட் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறது, ஆண்டுக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையோ இன்சூரன்ஸ்லையோ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லையோ போடலான்னு. பட் பெரும்பாலானவர்கள் இப்போ நியூ ரெஜிமுக்கு மாறிட்டாங்க 12 லட்சத்துக்கு. அதனால அவர்களுக்கு இதில் பெரிய பெனிஃபிட் இல்லை, அதனால் போடணுமான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் நியூ ரெஜிமுக்கு போயிட்டீங்கன்னா அது தேவையில்லை சார். இது நல்ல ஆதாயத்தை கொடுக்குது, தொடரணும்னா அது தொடருங்க, அது உங்கள் இஷ்டம். 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 3 வருஷம் எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கும், நீங்கள் இந்த வருஷத்தோட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடிய முதலீடுகளில் நான் போட மாட்டேன். 3 வருஷம் கட்டாயமாக நீ பணத்தை எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நடுவில் பர்ஃபார்மன்ஸ் மோசமாக இருந்தால் கூட எடுக்க முடியாதுன்னா நான் அதில் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த நிதி நிர்வாகத்திறன் இருக்குதான் நான் நம்புகிறேன், எனக்கு அதற்கான நேரம் இருக்குதான் நான் நம்புகிறேன். அதனால மானிட்டர் பண்ணி நானே பண்ணிக்கிறேன்ப்பா, வேணா போட்டுக்கிறேன், வேண்டாம்னா எடுத்துக்கிறேன், எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு அது இருக்குதில்லை. அந்த மாதிரி ஆட்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லைங்கிறதுனால அவர்களுக்கு இந்த இஎல்எஸ்எஸ் பல நேரங்களில் நல்ல ஆதாயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நடுவில் இறங்குறப்ப எடுத்துகிட்டு வந்துருவாங்க, வேற ஃபண்டாக இருந்தால் இதில் எடுக்க முடியாது. 3 வருஷம் கழிச்சு பார்த்தா திரும்ப ஏறி இருக்கும். அந்த விதத்தில் அது பலன் அளிச்சிருக்கு. பட் சுய கட்டுப்பாடு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள், அனலைஸ் பண்ண தெரிந்தவர்கள் இஎல்எஸ்எஸை விட மற்ற பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது, அதை நோக்கி போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைன் சார். ஆக்சுவலி நிறைய கேள்விக்கு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸை ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 33399.